என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக. நான் உரை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். ஏ பேபி எங்க போற? அட எவ்வளோ நேரம் தான் இங்கே நிற்கிறது? வாங்கக்கா தோட்டத்துக்கு போவோம், அங்கே பப்பாளி பழம்லாம் பழுத்திருக்கும், அறுத்து சாப்பிடுவோம். ஏ பப்பாளி பழமா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. வா பேபி, நானும் வாரேன். ஏ போண்டா கோழி, யாராச்சும் திங்க கொல்ல என்னை கூப்பிட்டா நான் தான் வரேன்னு சொல்லுவேன். நீ ஏதாச்சும் வாயை திறந்த எனக்கு முன்னாடி கொமட்டிலே குத்துவேன், ஜாக்கிரதை. எனக்கு தெரியுங்க, நீங்க தான் சொல்லுவீங்க நான் வரேன்னு சொல்லி. ஒரு வாட்டி நான் சொல்லி பார்க்கலான்னு சொல்லி நான் சொன்னேம்மா. அந்த ஈரவங்காயெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் சரி பேபி நான் வரேன். பாத்தீங்களாக்கா, சாப்பிட்டு வீட்டில் இருக்கிற வேலையை பார்ப்பாங்கன்னு பார்த்தா எங்க கிளம்புறாளுங்க பாத்தியா? ஆமா பேபி, எங்க போறது வேணா, ஆளுக்கு ஒரு வேலையை பார்ப்போம் வாங்க. ஏக்கா இப்போ போயிட்டு இப்போ வந்துருவோங்கக்கா, நீங்க அது வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருங்க. வனிதாக்கா விடுங்க அம்மா, ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு மாப்பிள்ளை வீட்டாரெல்லாம் வந்து போகட்டும். ரொம்ப நேரம் நம்ம போய் தோட்டத்தில் உட்காந்து பப்பாளி பழம் வேற என்னென்ன பழம் இருக்குதோ எல்லாம் பறித்து திங்குவோம், சரியா? எதுக்கு சும்மா இவங்ககிட்ட ஒரு பேச்சு வாங்கணும்? ஐயோ, பப்பாளி பழம்னு சொன்ன உடனே நாக்கே ஊறுது. சரி, எல்லா வேலையும் பார்த்துட்டே போவோம், சரியா? எம்மா பிரபு, எம்மா என்னை மன்னிச்சிடுமா. இல்ல பிரபு, இது என்னல வேலை? எத்த என்னை மன்னிச்சிடுங்க. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். யாருக்கிட்ட? வனிதாவ கொக்கா? நான் சொல்லல, என் கணிப்பு எப்பவுமே மிஸ் ஆகாதுன்னு சொல்லி ரொம்ப பேசினா இந்த பேபி. இருக்கட்டும், என்னென்ன நடக்குன்னு பார்ப்போம். இந்த பயலுக்கு வந்த தைரியத்தை பார்த்தீங்களா? எம்மா, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாது போல இருக்கேன். ரொம்ப தைரியம் தான். அடப்பாவி, உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சேன், இப்படி கொஞ்ச நேரத்தை சுக்கு நூறா பண்ணிட்டியே. யார்ல இது? எதுக்காக இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கிற? அது கூட கல்யாணம் பண்ணி யார்ல இந்த பொண்ணு? யார்ல உனக்கு இவ்வளோ தைரியத்தை கொடுத்தது? இவ்வளோ பெரிய வேலை செஞ்சு வச்சிருக்கிற. ஏன் பிரபு உனக்கு இந்த வேலை? எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்க செஞ்சு வச்சிருப்போம் இல்லையா? யார் இந்த பொண்ணு? எந்த ஊரு? தாய் தகப்பு உண்டா என்ன? இவ்வளோ பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்கிறியே. உனக்கு ஒரு தங்கச்சி உண்டுன்னு ஏதாச்சும் உனக்கு நினைப்பு இருக்கா? சொல்லு பாப்போம். எனக்கு எல்லா நினைப்பும் இருக்காத்தே. என்ன செய்யறது, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் நான் இவ்வளவு கல்யாணம் பண்ண வேண்டியதா போச்சு. நான் வேணும்னு கல்யாணம் பண்ணலத்த. என்னல உனக்கு அப்படி தலை போற விஷயம்? சந்தர்ப்ப சூழ்நிலையாமல இங்க குடும்பத்துல என்ன ஓடுது ஏது ஓடுதுன்னு இல்லாம எவ்வளவு பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்கிற உன் மனசுல? சொல்லு பாப்போம். என்ன நடத்தாதான் நாங்கெல்லாம் பார்க்கணும். ஏம்மா, முதல்ல இவ்வளவு வீட்டுக்கு கூப்பிடுமா, எல்லா விஷயத்தையும் நான் அப்புறமா சொல்றேன். எது வீட்டுக்கு கூப்பிடணுமா? அப்படி கற்பனை பண்ணி வச்சிருந்தா தூக்கி போட்டுடு. மரியாதை என் வீட்டை விட்டு வெளியே போ. ஏம்மா, என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கமா. நான் வேணும்னு இதை பண்ணலமா, உனக்கு எல்லாத்தையும் நான் சொல்றேம்மா. முதல்ல உள்ள கூப்பிடுமா. எலை கேடு கட்டவனே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையால? இன்னைக்கு என்ன தெரியுமா? உன் தங்கச்சி பொண்ணு பார்க்க வராங்க. அந்த விஷயமா தான் நாங்களாம் பேசிக்கிட்டு நிக்கிறோம். நீ நடனம் எவ்வளவு ஒருத்தைய கூட்டின்னு வந்துட்டு அது மாலையும் கழுத்தமா உள்ள கூப்பிடுன்னு சொல்ற. நீ எல்லாம் நல்லா இருப்பியாலே, நாசனமா தான் போவ. சி, ஆமா ஆமா, நீ நாசனமா தான் போவ. வனிதா, வாயை மூடிட்டு நில்லு. ஏக்கா அப்படின்னு நான் சொல்லல, லட்சுமி அக்கா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் எனக்கு தெரியும், நீ வாயை மூடிட்டு பேசாம நில்லு. லட்சுமி, எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். முதல்ல அவங்கள உள்ள கூப்பிடு. ஏக்கா, அந்த மாதிரி நினைச்சிருந்தா விட்டுருங்க தயவு செஞ்சு. இவன் எந்த காலத்துக்கும் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அவளை அப்படியே கூட்டிட்டு அப்படியே போகட்டும். என் பொண்ணோட வாழ்க்கையும் கெட்டு போறதுக்கா இதனால? நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தாம்மா. முதல்ல அவங்கள உள்ள கூப்பிடு. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வேற வந்துருவாங்க. பேச்சுக்கு 300 வாட்டி அவ சொல்ற எனக்கு மான மரியாதை தான் முக்கியம், மான மரியாதை தான் முக்கியம்னு சொல்லி. இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க சும்மா இருப்பாங்களா? நம்ம பொண்ணை கட்டிப்பாங்களா? சொல்லு பார்ப்போம். அதனால தான் சொல்றேன், முதல்ல அவளை உள்ள கூப்பிடு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிப்போம். ஆமா லட்சுமி அக்கா, மகேஷ் அக்கா சொல்றதும் கரெக்டு தான். முதல்ல அவங்களை உள்ள கூப்பிடுங்க. எதுவா இருந்தாலும் நம்ம பேசிப்போம். எல்லாரும் சேர்ந்து இவனை உள்ள வர சொல்றீங்களே, இவனுக்கு ஒரு தங்கச்சி பத்தி ஏதாச்சும் நினைப்பு இருக்குதா? அந்த நினைப்பு இருந்தா எவ்வளவோ ஒருத்தி கல்யாணம் பண்ணி வீடு வரைக்கும் கூட்டிட்டு வருவானா? சொல்லுங்க பாப்போம். இவன் கூட பிறந்த தங்கச்சி தானே, அந்த நினைப்பு ஏதாச்சும் உனக்கு இருக்குதா? இவ்வளோ ஏன் அவங்க அப்பா வருவான், அவனுக்கு என்ன பதில் நான் சொல்லணும்? மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்தா இந்த பொண்ணு யாருன்னு கேட்டு நான் என்ன சொல்லணும்? சொல்லுங்க பாப்போம். அந்த நினைப்பு ஏதாச்சும் உனக்கு இருக்கா? எல்லா விஷயமும் இவனுக்கு தெரியும். வீட்டில் இருக்கிற பணத்தை இவன் தான் எடுத்துட்டு போயிருக்கிறான். கேளுங்கக்கா, இவன் தான் எடுத்துட்டு போனானான்னு சொல்லி. இல்ல பிரபு, வீட்டில் இருந்து பணத்தை எடுத்துட்டு போனேல நீ? எத்த, அம்மா கிட்ட நான் ஆந்திரா வரைக்கும் போகணும்னு சொல்லி பணம் கேட்டேன். அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் இருந்த பணத்தை நான் கொண்டு போயிட்டேன். நீ கொண்டு போகல அந்த பணத்தை. என் ரத்தம் நாடி நரம்பு எல்லாத்தையும் சேர்த்து பணத்தோடு சேர்த்து நீ திருடிட்டு போயிட்டலே. கொண்டு போனதுக்கும் திருடிட்டு போனதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, தெரியுமா? ஏம்மா, என்னை மன்னிச்சிடுமா. மன்னிப்பா? லே, சாறு வரைக்கும் உன் முகத்தை எனக்கு காட்டாதலே. முதல்ல இங்கிட்டு போயிடு, என் கண்ணு முன்னாடி நிக்காத. ஏன் பிரபு, உனக்கு சொல்லலையா அந்த பணத்தை எடுத்ததே உங்க தங்கச்சிக்காக தான் சொல்லி? அப்படி தெரிஞ்சிருந்து நீ அந்த பணத்தை எடுத்துட்டு போயிருக்கிறனா என்ன சொல்ல?
எனக்கு தெரிந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருந்தது. அதனாலதான் அந்த பணத்தை கொண்டு போக வேண்டியதா போச்சு. எப்பா இங்க அதை விட தலை போற விஷயமா இங்க கிடக்கு தெரியுமா? அதெல்லாம் விட்டுப்புட்டு உன் கல்யாணம் தான் ரொம்ப முக்கியமா. எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லியிருந்தா நாங்க பார்த்து கட்டி வச்சிருக்க மாட்டோமா? நீங்க எல்லாம் பார்த்து கட்டி வைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நிலைமை இல்லத்தைங்க. எப்பா எல்லாம் தெரியுது. அதுக்காக பெத்தவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கல்யாணம் கட்டணும்னு சொல்லி என்ன இருக்கு அப்படி சொல்லு பாப்போம். இப்ப யார் பதில் சொல்லுவா? இப்ப அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லணும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொல்லியிருந்தா என்ன ஏது நாங்க பாத்திருப்போம் இல்ல? நீங்க பார்த்து கட்டி வைக்கிற அளவுக்கு இங்க இல்ல அத்தை. இவங்க பெரிய இடம், நம்ம எல்லாம் போய் கேட்டா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இந்த பொண்ணு நம்ம ஊர் பொண்ணு கிடையாது, வெளியூர் பொண்ணு. வெளியூர்னா என்ன ஃபாரின் கண்ட்ரியோ? இல்லக்கா, ஆந்திரா பொண்ணு. ஆந்திராவா? ஆந்திரானா எங்க? நெல்லூர்க்கா. என்ன இவன் ஊரை கேட்டா நெல்லூர் கோதுமை ஊருன்னு சொல்றான், என்னன்னு தெரியலையே. அம்மா ஆந்திரால இருந்து பொண்ணு கட்டிட்டு வந்திருக்கானா? சரி சரி, இது யாருக்கிட்டனா சொல்லணுமே. பொண்ணுக்கு அப்பா அம்மாலாம் உண்டா? பொண்ணுக்கு அப்பா அம்மாவில இருந்து அக்கா தம்பி வரைக்கும், சித்தி சித்தப்பா வரைக்கும் எல்லாரும் இருக்கிறாங்க. ஏய் அம்மா, பெரிய இடமா தான் பார்த்து பிடிச்சிருக்கேன், பெரிய குடும்பம் போலே. பேபி இப்போ ரொம்ப அவசியமா அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேசாம இருமா. லட்சுமி ஆனது ஆயிடுச்சுமா. எப்படியும் நம்ம பையன் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டான், யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. முதல்ல அவனை உள்ள கூப்பிடு, எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிப்போம் சரியா? மகேஷ் அக்கா பயமா இருக்குக்கா. இவன் செஞ்ச வேலையை பார்த்தீங்களா? அந்த பொண்ணு யார் எவருன்னு கூட தெரியல, அவங்க அப்பா அம்மா யார் என்னன்னு தெரியல. இதனால என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்குக்கா. என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எதுக்காக லட்சுமி பயப்படுற? அந்த பொண்ணு உன் பையனை நம்பி தைரியமா வந்திருக்கா, அவனும் தாலி கட்டி இருக்கிறான். இதுக்கு போய் பயப்படுற? சும்மா இரு, ஊர் உலகத்துல நடக்காததா பார்த்து போ வீடு. அந்த பொண்ணு விரும்பி தானே வந்திருக்கா, என்ன கிட்னாப் பண்ணிட்டா வந்திருக்கிறான் சொல்லு பாப்போம். பார்த்து போ வீடு. உங்க அளவுக்கு என்னால தைரியமா இருக்க முடியலக்கா. அவங்க அப்பா வந்தா என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. முருகேசனை வந்தா நாங்கெல்லாம் இருக்கிறோம் இல்லையா, நாங்க பேசுறோம், பேசாம இரு. முதல்ல அவனை உள்ள கூப்பிடு. ஆமாக்கா உள்ள கூப்பிடுங்க. லட்சுமி அக்கா அப்புறமா பார்த்துப்போம், முதல்ல உள்ள கூப்பிடுங்க. என்னவோ நீங்கெல்லாம் சொல்றீங்க. சரி சரி உள்ள கூட்டிட்டு வா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது இனிமே, பாத்துக்க. வான்னு சொன்னா அப்படியே வந்துடணுமா? அப்படியெல்லாம் கிடையாது. முதல்ல ஆர்த்தி எடுக்கணும். முதல்ல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வரா, ஆர்த்தி எடுக்காம எப்படி? அக்கா வாங்க போய் ஆர்த்தி எடுப்போம். அண்ணே பாருல பாரு, உன் தங்கச்சி எப்படி உடஞ்சு போய் நிக்கிறான்னு பாரு. சி என்ன ஜென்மமாப்பா. அவன் சந்தோஷமா இருந்தா போதுன்னு நினைக்கிறாங்க. என்னண்ணே இது? என்னண்ணே இந்த கோலத்துல வந்து நிக்கிறேன்? யாருண்ணே இவங்க? செல்வி என்னை மன்னிச்சிடுமா, இவதான் உனக்கு அண்ணி. அண்ணே செல்வி இருமா, முதல்ல நாங்க உள்ள வந்துடுறோம், எல்லா விஷயத்தையும் நான் அப்புறமா சொல்றேன். செல்வி உள்ள போய் ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வாமா. சரித்தே. சரி சரி. ஏ பொண்ணு உன் பேர் என்ன? ஆமா உன் பேர் என்ன? ஏய் உன் பேர் என்னன்னு கேக்குறாங்க பாரு, பேசு. என்னடா இது பேரு கேட்டா இவ்வளவு நேரமா சொல்றதுக்கு? ஹலோ வாட் இஸ் யுவர் நேம் சொல்லுங்க. நமஸ்காரம் அண்டி. அம்மா என்ன இவன் பேரு கேட்டதுக்கு வாடி போடின்னு சொல்ற? எவ்வளவு தைரியம்! அதானே. ஏ பொண்ணு இப்ப என்ன கேட்டுட்டுன்னு வாடி போடின்னு சொல்ற? பேரை தானே கேட்டோம், வேற என்ன உன் சொத்து சொகத்தை கேட்டோம், இதுக்கே வாடி போடின்னு சொல்ற? நல்லா வளர்த்து விட்டுருக்காங்க பாரு. ఆంటీ నేను నమస్కారం சொன்னேன், அது கூட உங்களுக்கு தெரியலையா? நமஸ்காரம் అంటే வணக்கம் ஆண்டி. வணக்கம் ஆண்டியா? ஏமா என்ன பார்த்தா ஆண்டி மாதிரி தெரியுதா உனக்கு? அவனண்டி. பாரு பாரு மறுபடியும் வாடி போடின்னு சொல்லிக்கிட்டு. ஏமா உனக்கு மரியாதைனா என்னன்னு தெரியாதா? வாடி போடின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற. அதானே இந்த பொண்ணு வாடி போடின்னு சொல்லுது பேரை கேட்டா. ஏக்கா அவ வாடி போடினால ஒன்னும் சொல்லல, மரியாதையோட தான் சொல்றா. எது வாடி போடி நமஸ்காரம் அண்டி சொல்லலையாவா? ஆமாக்கா, டீனா மரியாதையா சொல்றதுதான் நம்ம ஊர்ல வாங்க போங்கன்னு சொல்றது இல்லையா, அந்த மாதிரி. யாருக்குள்ள காது குத்து வர? ஏற்கனவே எனக்கு காது குத்து ஆச்சு, மறுபடியும் நீ குத்துறதுக்கு வராத. அவ வாடி போடின்னு சொல்ற, அவளை கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல, என்கிட்ட வந்து சொல்ற. பிரபு காரு ஏமாண்டாரு? என்ன சொல்றாங்க அவங்க? பாத்தியாலே பிரபு வீட்டுக்குள்ள காலடி கூட எடுத்து வைக்கல, அப்பவே காரு வேணும் பங்களா வேணும்னு கேக்குறா. பாத்தியா லட்சுமி அக்கா, இவ உங்களை வாழ வைக்கிறதுக்காக வரலக்கா, ஒரே அடியே போட்டு தள்ளுறதுக்காக வந்திருக்கா. வந்த உடனே காரு வேணும்னு கேக்குறா. பாத்தீங்களா? இந்த கன்றாவியெல்லாம் பாத்துக்கிட்டு தானே நிக்கேன், வாயை மூடிக்கிட்டு தானே இருக்கான் அவன். ஏதாச்சும் கேக்குறான பாத்தியா? ஏலே பிரபு என்னல பேசுறா, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அத்தே இப்பதானே வந்திருக்கா, போக போக இவளோட பாஷை எல்லாம் உங்களுக்கு புரியும் தே. ஆமா ஆமா நல்லா புரியும். ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்ச நேரம் வாயை முடிச்சு சும்மா இருக்கிறீங்களா? எப்பா முடியல. சரி என்ன உன் பேரு நீயாச்சும் சொல்லு. புஷ்பாக்கா. ஓ புஷ்பா புருஷனா நீ? ஏ சில்க் சுமிதா சூப்பரு. வந்தவ முன்னாடி என்ன பேபி பேசாம இரு. ஏமா புஷ்பா உள்ள வா.
சரி ஆண்டி. ஐயோ, ஆண்டி ஆண்டின்னு சொல்லி சாவடிக்கிறாளே. ஏய், என்ன சந்திகாப்புல சிந்து பாடுறியா? வாயில குத்துன, வாயில இருக்கிற பல்லெல்லாம் மொத்தம் கொட்டி போயிடும், ஜாக்கிரதை. சரிக்கா. எல்லாத்தையும் மூடிக்கிட்டு நில்லு. எப்பா பிரபு, உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு உள்ள வா. ஏ பொண்ணே, நீ படிச்சிருக்கியா? ஆமாக்கா படிச்சிருக்கான். காலேஜில் தான் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனோம். எப்பா நல்லவனே, நான் உன்னை கேட்கல, இந்த பொண்ணை கேட்டேன். பொண்ணே நீ சொல்லு. ஏன்டக்கா மீரு, நான் தான் பேரு சொன்னேன் இல்ல, பொண்ணு பொண்ணுன்னு பிடித்தாரு. எப்பா எல்லா கொடுமையும் பார்த்தாச்சு, இப்போ இந்த கொடுமையும் வேற பார்க்கணுமா? முடியல ஆண்டவா. பானு, வெளியவே நிக்கிறியம்மா, உள்ளவா. மகேஷ் அக்கா, இருக்கட்டும்க்கா, சும்மா தான் நிக்கேன். இருக்கட்டும் பானு, உள்ளவா. இல்லக்கா, எங்க வீட்டுக்காரர் வந்துருவாரு, போய் சாப்பாடு செய்யணும். பானு, ஒண்ணு உள்ளவா, இல்ல வீட்டுக்கு போய் சமைக்கணும்னு சொன்னேன், அதாச்சும் போய் பாரு. வெளியவே நின்றுட்டு இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்னக்கா நீங்க இப்படி சொல்றீங்க? என்னக்கா அப்படி வெளியே நின்றுட்டு பார்த்துட்டேன், காணாதது கண்டனா? எல்லாம் உள்ளது தானே, என்னவோ என்கிட்ட வந்து சொல்றீங்க. உங்ககிட்ட பேச முடியுமா? ஏம்மா நீ ஏதாச்சும் சொல்லு. எப்பா புண்ணிவானே, இப்பவும் சொல்றேன் பாரு, என்கிட்ட எந்த பேச்சுவார்த்தை நீ வச்சுக்காத. உன் பொண்டாட்டியாச்சு நீயாச்சு, ஏதோ பண்ணிக்க, என்கிட்ட எந்த பேச்சுவார்த்தை நீ வச்சுக்காத. அத்தகாரு, ஏன்டண்டி இப்படி சொல்றீங்க? எம்மா தாயே, நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு நில்லு. இங்க பேசுற பேச்சே எனக்கு சரியா புரியாது, இதுல நீ 2 கலந்த மாதிரி வேற பேசுற. நீ எதுவும் என்கிட்ட பேசாத, உன் வேலையை பாரு. லட்சுமி, இதை விடுமா, அவங்க கிட்ட எப்ப வேணாலும் நம்ம பேசிக்கலாம். இப்ப முதல்ல ஆகிற வேலையை பாருங்க. அந்த பொண்ணு உள்ள போய் துணிமணி இருந்தா மாத்திக்க சொல்லு. மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வேற வந்துருவாங்க. இந்த பொண்ணு யாரு எவருன்னு கேட்டா சொந்தக்காரன்னு சொல்லிப்போம், சரியா? முதல்ல அந்த உள்ள போய் துணியை மாத்த சொல்லு அந்த பொண்ணவை. நான்லாம் எதுவும் சொல்லலக்கா, எதுவாக இருந்தாலும் நீங்களே சொல்லுங்க. சரிம்மா, நானே சொல்றேன். ஏம்மா புஷ்பா, துணி ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கியா? தீஸ்கொண்டு வச்சானு. ஏம்மா, நீ பேசுற பேச்செல்லாம் எனக்கு ஒன்றும் புரியாதுமா. தமிழ்ல ஏதோ தெரிஞ்சதாச்சும் பேசு, புரியும் எனக்கு. கொண்டு வந்திருக்கிறேன் ஆண்டி. அப்ப கொண்டு வந்திருந்தா போய் அந்த துணிமணியை மாத்துமா. இல்லை பிரபு, நீயும் போய் துணியை மாத்தல? யாத்தே, இதுவே நல்லா தானே இருக்கு. பாத்தீங்களா அவனுக்கு கொழுப்பேன், இவ்வளோ நேரம் சொல்லியும் அவன் எப்படி பேசாம பாத்தீங்களா? லட்சுமி கொஞ்சம் பொறுமையா இரு, அவன் ஏதோ நினைச்சு பேசுறான், நான் சொல்லிக்கிறேன், நீ பேசாம இரு. டே பிரபு, இன்னைக்கு உன் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வராங்க. இப்ப வேற நீ இந்த மாதிரி வந்து நிக்கிற, என்ன ஏதுன்னு கேட்டா உன் தங்கச்சி யாராச்சும் கட்டுவாங்களா? அதனாலதான் எல்லாரும் எப்பவும் போல இருங்க, போய் துணியை மாத்துங்க. அப்படியா? சரிங்க அத்தை. மரமண்டைக்கு இப்பயாச்சும் உரைச்சிச்சே போ. செல்வி, என்ன அப்படியே மசம் நிக்க? கூட்டிட்டு போவோம் அண்ணியவே, போய் துணி மாத்ததுக்கு ஒரு இடத்த காட்டு. சரிங்க அத்தை, வாங்க. என்ன வாங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டு அண்ணின் உரிமையோடு கூப்பிடு. பேபி, அந்த மாதிரி எல்லாம் கூப்பிட வேணாம், நீ வேலையை பாரு. லட்சுமி அக்கா, நடந்தது நடந்து போச்சு, விடுங்க அம்மா. நம்ம பையனே ஒழுங்கா இல்ல, அவனே அப்படி கிடக்கான். இந்த பொண்ணு பாவம், அவனை நம்பி வந்திருக்குது. இனிமே அண்ணின் தான் அவ கூப்பிட்டாகணும். கூப்பிட வேணாம்னு சொல்றீங்க, பாவம் இல்லையா? அந்த பொண்ணு என்ன நினைக்கும் சொல்லுங்க பாப்போம். பாவம்னா என்ன பேபி அப்படி பாவம்? அப்ப நாங்க பாவம் இல்லையா? இவனை நம்பி வெளியே அமிச்சா இவன் செஞ்ச வேலையை பாத்தியா? இனிமே இவன் மேல ஒரு நம்பிக்கை வருமா சொல்லு? சரிக்கா, ஆனது ஆச்சு, விடுங்க. ஆவர் வேலையை பார்ப்போம். பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். செல்வி, நீ கூட்டிட்டு போமா. வாங்க அண்ணி, வாங்க துணியை மாத்திப்பீங்க. சரி. லட்சுமி, அழாதம்மா, ஏதோ நடந்து போச்சு, ஆவர் வேலையை போய் பாரு. என்னால் முடியலக்கா, அவன் அப்போ வந்து ஆடுன்னு ஆடுவான். நான் என்னத்தை தான் சொல்கிறது சொல்லுங்க? இன்னும் சத்த நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டார் வந்துடுவாங்க. அந்த பொண்ணு யார் எவருன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லட்டும் சொல்லுங்க? சொந்தக்காரன்னா கூட இவ பேசுகிற பேச்சு நமக்கே புரிய மாட்டேங்குது. அவங்க ஏதாச்சும் கேட்டால் இவ இப்படி பேசினா அவங்க நம்புவாங்களாக்கா சொந்தக்காரன்னு சொல்லி? சொல்லுங்க பார்ப்போம். லட்சுமி அக்கா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தாக்கா. வந்துட்டாங்க, கல்யாணம் கட்டிக்கிட்டு வெளியே போன்னு துரத்திட முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். நம்மளே அப்படி சொன்னா அவங்க எங்க போவாங்க? விடுங்க, இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிட்டோம், அப்புறமா பொறுமையா அவங்க கிட்ட கேட்போம். என்ன ஏது எப்படி இல்லை, நீ கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு யாரு எவரு எப்படியாப்பட்டவங்கன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ விடுங்க, ஃப்ரீயா விடுங்கக்கா. இப்போ என்ன வெளியே அதை மட்டும் பாருங்க. மாப்பிள்ளை வீட்டாரு வர நேரம் ஆயிட்டு, நான் என்னவோ எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த பொண்ணு பேச விடாம பாத்துக்கிறது என் பொறுப்பு, சரியா? இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குல்ல, அந்த பொண்ணு வாயை திறந்து ஏதாச்சும் பேசிட்டான்னு வெயி, கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லக்கா, நீங்க விடுங்க. காமாச்சி, நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கியா? ஏதாச்சும் உனக்கு தெரியுதா? என்னக்கா அப்படி சொல்லிட்டீங்க? நடக்கிற கூத்து கண்ணு முன்னாடி தானே நடக்கு, பார்க்காம இருக்க முடியும்? அவன் மாவன் ஏதோ ஆந்திராலேருந்து பொண்ணு கட்டிட்டு வந்துட்டானாமே, தெரியுமாக்கா உங்களுக்கு? எல்லாம் தெரியும், ஊருக்கு அரிசி இருக்கீங்க, எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது காதில் வந்து விழுது இல்லை. ஏதோ ஆந்திரா பொண்ணாமா,
அது மட்டும் இல்லை, நல்லா பணக்கார வீட்டு பையனா பார்த்து பொண்ணா பார்த்து வளைச்சு போறதே இவங்க குடும்பத்துக்கு வேலை. இவன் பார்த்தா ஆந்திராலேருந்து ஒரு பணக்கார பொண்ணை பிடிச்சின்னு வந்துட்டான். இவன் தொங்கச்சி காரியனவோ ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்கிறவனா பார்த்து வளைச்சு போட்டுக்கிறா. இதே வேலையை தான் இவளுங்க திரியிறாளுங்க. மகேஷ் அக்கா, இதுக்கு மேலேயும் நான் உயிரோடு இருக்கணுமாக்கா? லட்சுமி, அப்படியெல்லாம் பேசாதம்மா. லட்சு, இப்படிலாம் பேசாத. இதுக்கு மேல உயிரோடு இருந்து என்னக்கா பிரயோஜனம்? இத்தனை வருஷமா மான மரியாதையோடு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து என் மான மரியாதை எல்லாம் காத்தோடு போச்சு. பாத்தீங்களாக்கா, இந்த ஊருக்காரங்க எப்படி பேசுறாங்க பாருங்கக்கா. இதுக்கு மேல என்ன வேணும்? லட்சுமி, இவங்க இப்படி செஞ்சாலும் பேசுவாங்க, செய்யலனாலும் பேசுவாங்க. இவங்கள பத்தி உனக்கு தெரியாதா? இந்த ஊருக்காரங்க நடக்குதுன்னா பறக்குதுன்னு சொல்லுவாங்கம்மா. அதெல்லாம் காதுல வாங்கிட்டு இல்லாம. ஆமா லட்சுமி அக்கா. காமாட்சியே, இவ ஆட்டா கறிக்கையெல்லாம் தெரிஞ்சுதான் நடக்கா, தெரியாம நடக்கா? உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? நீ தான் பக்கத்துல இருக்க, எல்லாத்தையும் பார்க்க. என்னதான் எனக்கு சொல்ல. எல்லாம் தெரிஞ்சுதாக்கா நடக்கு, தெரியாம இருக்க போது. ஒரே வீட்டுல இருக்கிறாங்க, எது என்ன நடக்கு ஏது நடக்குன்னு தெரியாம இருக்கும். பையன் அப்படி செய்யறது இவளுக்கு தெரியும், பொண்ணு அப்படி செய்யறது இவளுக்கு தெரியும். எல்லாம் பணம் தாக்கா. அப்ப எல்லாம் கூட்டு கலவாணிங்கதா, எல்லாம் தெரிஞ்சிருக்கு பாத்தியா? ஆமாக்கா, எல்லாம் கூட்டு கலவாணிங்கதா. கூடி கூடி நின்று பேசுறாளுங்களே, இதுல இருந்து தெரியலையா இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட கல்லிங்கன்னு சொல்லி? ஏ பாட்டியா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இல்லாம சும்மா இருங்கம்மா. ஆளால் கொண்டு பேசிக்கிட்டு. யாரு? மகேஷா? என்ன மகேஷ், வாயெல்லாம் ரொம்ப நீளுது. நாங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? என்னத்த கண்டுட்ட சொல்ல வந்துட்ட? எல்லாம் நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். சத்த நேரம் சும்மா இருங்க. ஏ கேள்விகளா, போறதுக்கு நேரம் வந்துட்டான். யார் அது இவ்வளோ வளர்ச்சியா இருக்கிறது? ஓ, சரோஜம்மா மருமகளா? என்னாடி அம்மா வாய் இவ்வளோ நீட்டுக்கு நீளுது? எங்க போறோம் நாங்க? கலது கெட்ட குட்டிச்சோருன்னு சொல்லி இங்கே தான் கிடக்கும். எங்க சொல்றா? ஏ பாட்டியா, எங்க சொல்றேன்னு தெரியலையா? எங்க போறீங்க? கடைசியா ஒரு இடத்துக்கு போவீங்க இல்லையா? அங்கதான் எல்லாருக்கும் ஒரு பொழுது வருது, உங்களுக்கு ஒரு பொழுது விடிய மாட்டேங்குதே. காமாச்சிய, எங்க போறதுக்கு சொல்றா? தெரியலக்கா, அவகிட்டே கேளுங்க. ஏ வளதவளே, எங்க போறதுக்கு சொல்ற? ஒழுங்கா சொல்லு. பாடியில போகதான். அடிக்கேடு கட்டவள, உன் அப்பத்தா உன்னை தொடப்ப கட்டல அடிக்கிறதுல தப்பே இல்லடி. அதானே நம்மள போய் சொல்ற பாடியில போகணுமான்ல? பாடியில நல்லா வந்துடும் வாயில. இவ அப்பத்தால இன்னும் கிடக்கா, நாங்க என்ன அவளை விட சின்னவன் தானே? ஆமா ஆமா, 16 வயசு, அந்த அம்மாளுக்கு ஒரு 18 வயசு, சின்ன வயசு தான். பாடியில போக ஊரார் வீட்டு கதைங்களன்னு உக்காந்துக்கிட்டு மணிக்கணக்கா பேசுறது. ஆளை பாருடா ஆளை. விடுங்கக்கா, அவங்க கிடக்குறாங்க. பேசாம இரு பேபி, பேசினா பேசின்னு போறாங்க, நடக்காததான் அவங்க பேசுறாங்க. சரி, நடந்துருச்சு, அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்காக இவங்க எல்லாம் பேசிட்டா சரியா போகுமா? எதுக்காக அவங்க எல்லாம் பேசுறாங்க? விடு பேபி, இவங்கெல்லாம் அப்படிதான். நடுங்க, போய் ஆகிற வேலை பார்ப்போம். சிவா எதுக்காக நம்மள வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாரு? என்னவா இருக்கும்? சரி, எது வேணா இருந்துட்டு போட்டோம். லொகேஷன் அமைச்சிருக்கோம் இல்லையா, இதை ஃபாலோ பண்ணிட்டு போவோம். வீட்டுக்கு போனா எப்படி தெரிஞ்சிட்டு போகுது? போன் அடிக்க, வண்டியை ஓரமா நிறுத்துவோம். ஹலோ சிவா, சொல்லுல. கீர்த்தி, கிளம்பிட்டியா? வந்துகிட்டே இருக்கல, ஏன்ல? இல்ல, சும்மா தான் கேட்டேன். வரேன்னு சொல்லிட்டு வராம போயிடுவேன்னு சொல்லி தான் போன் அடிச்சேன். இந்த கீர்த்தியை இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டியாலே? சொன்னா சொன்ன மாதிரி வந்துருவேன், 5 நிமிஷத்துல வந்துருவேன். நீ அமிச்ச லொகேஷன்ல போனை வை. ரொம்ப பக்கமா வந்துட்டு போல. ஆமலே. சரி வா. லூசு சிவா, வரணும் இல்லைன்னு சொல்லி இருக்கான் பாவம். லொகேஷன் இங்க தான் காட்டுது. இந்த வீடு தான் நினைக்கேன். உள்ள போய் பார்ப்போம். அடிச்சா கூட யாரும் வரமாட்டேங்கிறாங்க. சிவா, சிவா. வரேன். யாருதான் இப்படி காலிங் பல்லி அடிக்கிறாங்க? வரேன் வரேன். யார் நீங்க? வாங்க வாங்க. யார் நீங்க? யாரை பார்க்கணும்? இங்க சிவான் ஒருத்தர் இருக்காரா? ஆமா, எங்க அண்ணன் தான். அப்படியா? நான் அவருடைய ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு. அப்படியா? ஹாய், என் பேர் காயத்ரி. உங்க பேர் என்ன? ஹாய், ஹலோ, என் பேர் கீர்த்தி. நீங்க காலேஜ் எது வரைக்கும் முடிச்சிருக்கீங்க? பிகாம் வரைக்கும் படித்தேன், அதுக்கு மேலே படிக்க முடியல. நீங்க என்ன படிக்கிறீங்க? பிபிஏ ஃபர்ஸ்ட் இயர். அப்படியா? எங்க உங்க அண்ணன்? ஆளே காணோம். இருக்கான், ரூம்ல இருக்கான். உட்காருங்க. அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். உங்க அண்ணனை கூப்பிட்டா நான் பேசிட்டு உடனே கிளம்பிடுவேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதெல்லாம் முடியாது. நீங்க இன்னைக்கு இருக்கணும். இன்னைக்கு ஒரு விசேஷம் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? அண்ணன் ஏதாச்சும் சொன்னா அதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்களோ? விசேஷமா? அப்படி எதுவும் என்கிட்ட சொல்லலையே. என்ன விசேஷம்? அப்படியா? இன்னைக்கு அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம், அதுக்கு தான் உங்களை வர சொல்லியிருப்பான்னு நினைக்கேன். அப்படியா? கள்ள பையன் என்கிட்ட எதுவுமே சொல்லல, தெரியுமா? அவன் அப்படிதான், யார்கிட்ட எதுவும் டக்குன்னு சொல்லிட மாட்டான். என்கிட்டயும் அவன் சொல்லலைன்னா பாத்துக்கங்களேன். அம்மா அப்பா தான் சொன்னாங்க. அவன் எப்படி உங்ககிட்ட சொல்லிடுவான்? அதுக்கு தான் உங்களை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான்னு நினைக்கேன். சரி சரி, கூப்பிடு. இருக்காரா?
ஐயோ நீங்க எப்பவுமே பேசுறது தானே, நம்ம 2 பேரும் இன்னைக்கு பேசுவோம். அண்ணன் வந்துருவான், நீங்க உட்காருங்க, நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்போம். இல்ல காயத்ரி, அவர் எதுக்காக வர சொன்னாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இல்லைனா என் வேலையை பார்க்க போயிடும் இல்லையா, அதுக்கு தான். எனக்கு 100% தெரியும், உங்களுக்கு பொண்ணு பார்க்குற விஷயத்துக்கு தான் கூப்பிட்டுருப்பான். அவனுக்கு ஜோடியா யாரும் இல்லை பார்த்தீங்களா, நீங்கள் வேற காலேஜ் ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, அதுக்கு தான் உங்களுக்கு கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். கீர்த்தி அக்கா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டேன். சொல்லுமா. நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க, அதுவும் இந்த ரெட் கலர் ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக புரிஞ்சிருக்கு. ரொம்ப அழகா இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ நீங்கள் ரொம்ப ஜாலியாக பேசுகிறீங்களே. உங்களை மாதிரியே தான் உங்கள் அண்ணனும் ரொம்ப ஜாலியாக பேசுவான் காலேஜில் கூட. அதே மாதிரி தான் இருக்கீங்க நீங்கள் கூட. அப்புறம் காயத்ரி, இன்ன வரைக்கும் உன் அண்ணனை கூப்பிடவே இல்லையே. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. காயத்ரி, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா? யாருமா, உன் ஃப்ரெண்டா? ஏம்மா, என் ஃப்ரெண்டு இல்லைம்மா, உன் புள்ளையோட ஃப்ரெண்டு, அண்ணனோட ஃப்ரெண்டுமா, காலேஜ் ஃப்ரெண்ட் தான், வந்திருக்காங்க பார்க்கறதுக்கு, அதான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, யாருன்னு தெரியலையே. வாமா உட்காரு. வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா, உட்காருங்க, ஏதாச்சும் சாப்பிடுங்க. ஏய் போடி, ஏதாச்சும் எடுத்துட்டு வந்து கூட குடிக்க. நானும் பேசிக்கிட்டே இருந்ததுல மறந்துட்டேன். கீர்த்தி அக்கா உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்க. எதுவும் வேண்டாமா, வரும்போது தான் நான் சாப்பிட்டுட்டு வந்தேன். சிவா, லே சிவா, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்கிறாங்களே, சீக்கிரமா வாளே. உட்காருமா, நிக்கிறியே. சரிங்க ஆண்டி. ஆமா உட்காருங்க, வாங்க உட்காருங்க. லே சிவா, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க பாருல, என்னென்ன செய்வே. சிவா. ஹாய் கீர்த்தி, கரெக்டா வந்துட்டியே. லொகேஷன் கரெக்டா காட்டுச்சா? காட்டினதுனால தான் உன் வீட்டில் வந்து உட்காந்துருக்கேன். அண்ணே, இதுக்கு முன்னாடி இவங்க வந்ததுட்டே நம்ம வீட்டுக்கு லொகேஷன் ஷேர் பண்ணி தான் அவங்க வந்தாங்களா இங்க? ஆமா, இவங்க வந்தது இல்ல. லே சிவா, அது என்ன விஷயமா படபடன்னு பேசி அனுப்பு. நம்ம பொண்ணு வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு, சரியா? சீக்கிரமா பேசிட்டு அனுப்பு. ஏமா, அவங்களும் பொண்ணு வீட்டுக்கு வரதுக்கு தான் நானே கூப்பிட்டுருக்கேன். ஏன்? காயத்ரி, அவங்க கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இரு, இப்போ வந்துடுறேன். சரிம்மா. சொல்லுமா, வந்தவங்க முன்னாடி எதுக்கு இப்படி பண்ற, என்ன விஷயம்? லே சிவா, நம்மளே பொண்ணு பார்க்க போறோம், எதுக்கு இப்போ அந்த பொண்ணு வர சொல்லியிருக்கேன்? ஏமா, நான் மட்டும் தனியா வரலமா, அதனால தான் அவங்களை கூப்பிட்டேன். அவங்க என் ஃப்ரெண்டு, அதுவும் காலேஜ்ல இருந்து ஃப்ரெண்ட் அவங்க, அதனால தான் எனக்கு ஒரு துணையா இருக்கட்டும்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டேன். சரி கூப்பிட்ட, சரி ஆம்பளை ஃப்ரெண்டே இல்லையா, பொம்பளை ஃப்ரெண்டு தானே, கூப்பிட்டு போனால் என்ன நினைப்பாங்க பொண்ணு வீட்டு சைடில் சொல்லு. என்னம்மா நினைக்க போறாங்க, அவங்க என் ஃப்ரெண்டு, வரட்டு விடு, நான் தான் வர சொல்லியிருக்கேன். இவங்களை வர சொன்னதுக்கு உன் மாமா பொண்ணே வர சொல்லிருக்கலாம்ல, அவள் கூடவே இருந்திருப்பா இல்லையா, அவளை வர சொல்லாம இந்த பொண்ணை வர சொல்லியிருக்கேன், பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு இல்லாம. அவளை வர சொல்றதுக்கு நான் வர சொல்லாமே இருக்கலாம். இவ எனக்கு ஃப்ரெண்டு, எதுவா இருந்தாலும் இவகிட்ட நான் சொல்லிக்குவேன். அவகிட்ட சொல்ல முடியுமா? இப்பவே 1க்கு 2 பேசிக்கிட்டு தெரியல என்னை பத்தி. இதுல பொண்ணு பார்க்க வேற அவளை கூட்டிட்டு நாடு நல்லா விளங்கிடும். லேய், 1000 தான் இருந்தாலும் அவள் என் அண்ணன் பொண்ணுல, இந்த பொண்ணு யார் எவருன்னு தெரியாது. இந்த பொண்ணு கூட்டிகிட்டு போகிறதுக்கு என் அண்ணன் பொண்ணே கூட்டிகிட்டு போனால, அதுக்கு சொன்னால் இன்னும் அவன் மேலே பழி போடுற மாதிரி சொல்கிற. சரி, இப்போ எதுவும் பேசிக்கிட்டு இல்லாம யாராச்சும் வந்த போது தான் எல்லா விஷயத்தையும் பேசுவேன். போ, உள்ள போய் அவள் குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வா. அவள் தான் இன்னைக்கு என் கூட வரப்போறா பொண்ணு பார்க்குற விஷயத்துக்கு. போமா. என்னவோ செய், இந்த வீட்டில் யார் தான் சொல் பேச்சு கேட்குறா, என்னவோ செஞ்சுட்டு போ. டேய் சிவா, இன்னைக்கு உனக்கு பொண்ணு பார்க்குறாங்களா? அந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை நீ ஃபோனில். ஆமா, மேடமுக்கு சொன்னா வரீங்களோ இல்லையோன்னு சொல்லி தான் நான் ஃபோன்ல எதுவுமே சொல்லலை. இப்போ தெரிஞ்சுக்கிட்டே பொண்ணு பார்க்க தான் போறோம். நீ என் கூட வர, நீ பாரு. லே வேணாலே, உங்கள் அம்மா வேற ஏதோ சொன்ன மாதிரி இருக்கு. வேணாம், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி ஏதாச்சும் விசேஷம் வந்தால் நான் வரேன். இப்போ பார்க்க தானே போறீங்க, போயிட்டு வா. நோ நோ நோ, இம்பாசிபிள். நீயும் எங்க கூட வந்துதான் ஆகணும். ஏ காயத்ரி, சொல்லு. என்ன கீர்த்தி அக்கா, நீங்களும் வரணும் தானே அண்ணன் ஆசைப்படுறான், அதனால தானே உங்களை வர சொல்லியிருக்கான். வாங்க போயிட்டு வருவோம், பொண்ணு எப்படி இருக்கு நீங்களும் பாருங்க. நாங்களே பார்த்தது இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து போவோம். சரி வாரேன். அப்படி வாங்க வலிக்கு. எப்பா, எங்க அர்ஜென்ட்டா கூட்டிட்டு போற? எங்கப்பா சொல்லிட்டு கூட்டிட்டு போ. லே, ஒரு இடத்துக்கு போகணும்லே, வா பேசாம. எப்பா நான் வரேன், ஆனா எங்க போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போ. லே, பள்ளிக்கூடத்துல இருந்து படிச்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் இல்லையே, பேர் கூட கணேஷ்னு சொல்லியிருக்கிற ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமா, பள்ளிக்கூடத்துல இருந்து காலேஜ் வரைக்கும் படிச்சுதான் சொல்லியிருக்கீங்க. என்ன விஷயம்? ஆமாலே, நேற்று சாயங்காலம் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் இல்லையா கலெக்ஷனுக்கு, அப்போ காய்கறி வாங்குறதுக்கு வந்தான். திடீர்னு என் தோல் மேல கையை வச்சுட்டு திரும்பி பார்க்க, இவன் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அவனை பார்த்து. எனக்கு ஒரே சந்தோஷமா போயிட்டுன்னா பாத்திக்கேன். அப்போ அவன் சொன்னான், நாளைக்கு என் பையனுக்கு ஒரு விசேஷம் வச்சிருக்கிறலே, வந்துரு, இதுதான் அட்ரஸ்ன்னு சொல்லி சொன்னான். சரி, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்குறோமே, போயிட்டு வந்துருவோன்னு சொல்லி அப்படியே நீயும் ஆஃபீஸில் சும்மா தானே கிடக்க, அதான் உன்னையும் கூட்டிட்டு அப்படியே வந்தேன். போயிட்டு வந்துருவோமா? சரிப்பா, உங்க ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்தாரு, உங்களை ஒரு விசேஷத்துக்கு கூப்பிட்டாரு, அதுக்கே என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போறீங்க. நீங்க மட்டும் போயிட்டு வரக்கூடாதா? இருக்கட்டுலே, என் பிள்ளைங்களெல்லாம் அவன் பார்த்ததே இல்லை, உன் அண்ணனை கூப்பிட்டா வரப்போறது இல்லை. அதான் நீ எப்பவுமே என் கூடவே இருப்ப இல்லையா, அதான் உன்னும் சேர்த்து கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன். வாலே போயிட்டு வருவோம், அப்படியே அவங்க குடும்பத்தெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கும். எனக்கு எவ்வளவோ வேலை இருக்குப்பா, ரொம்ப அவசியமா இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லி நீ போயிட்டு வரக்கூடாதா? ஏதோ வயசானவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ விசேஷம் பண்றாங்க, போய் பார்த்துட்டு வராம என்ன வேற சேர்த்து இழுத்துட்டு போயிட்டு இருக்க. லே, இருக்கட்டும் வாலே, எனக்கும் என் கூட யாரும் இல்லை.
ஆமா ஆமா, ரொம்ப வயசு பையன்தான். எங்க போறதுக்கும் ஒரே வெக்கம். அதனால கூட ஒரு ஜோடி இல்லாம சாரு போக மாட்டாரு. சும்மா போயிட்டு வராம. என்ன முத்தண்ண, காமெடி பண்ணிட்டனோ? இல்ல தம்பி, சும்மா. சரி, சிரிச்சா சிரிச்சிட்டு போங்க. நான் என் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு போறேன்ப்பா. ஒரே சந்தோஷமா இருக்கு. ஓ, அதான் சாரு கண்ணாடி கூட கழட்டாம அப்படியே கார்ல உட்காந்துருக்கீங்க போல. ஆமா, என் ஃப்ரெண்டை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க, அவன் குடும்பத்தையும் பார்க்க போறேன். நல்ல ஸ்டைலா இருக்க வேணாவா? நான் யாரு? யாரு? நீலமரியோட ஹஸ்பண்டா? என்ன முத்து, ஒரு பட்டியே சிரிக்கிறாப்ல? ஒரே சந்தோஷம்தான். ஒண்ணும் இல்லைங்கய்யா, சும்மா. சரிப்பா, நீங்க போற இடத்துக்கு நான் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன். எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்பிடுவேன். அங்கேயே இரு, போலான்னு சொன்னீங்க, அவ்வளவுதான். இப்பயே சொல்லியாச்சு. சரி சரி. கடவுளே, அந்த பொண்ணுக்கு என் பையனை பிடிச்சி போகணும், என் பையனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சி போகணும். நீ தான் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்ப்பா. சாரதா, என்ன வேண்டுதலா? ஆமாங்க, இந்த விசேஷம் நல்லபடியாக நடக்கணும், சீக்கிரமாக நிச்சயதார்த்தம் ஆகணும், சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும், சும்மா இரு. பக்கத்துல அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா இல்லையா? ஆமா, நல்லதா இருக்கா. என்ன இப்போ? இல்ல, இதே மாதிரி அந்த பொண்ணு இருந்துட்டா நல்லா இருக்கும். நம்ம பையனுக்கு பிடிச்சி போகும் பத்தியா? அப்படின்னா இந்த பொண்ணு என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறீங்களா? சே, நான் அப்படி சொல்லல. நான் கேட்டனே, அந்த பொண்ணு ஃப்ரெண்டுன்னு சொன்னான். காலேஜ்ல இருந்து ஃப்ரெண்டாமே. அதான் அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவள் காலேஜ் ஃப்ரெண்டானா இருக்கட்டும், வேறு யாரானா இருக்கட்டும், இந்த ஃபங்க்ஷனோடு முடிஞ்சிச்சு. இனிமே எந்த ஃபங்க்ஷனுக்கு அவளை நான் பார்க்கக்கூடாது. பார்க்குறவங்க என்னங்க சொல்லுவாங்க? சொன்னால் கோவப்படுறான். எந்த காலத்துல இருக்கிற சாரதா, இந்த காலத்துல ஆணும் பெண்ணும் பழகுறதெல்லாம் சகஜமா போச்சு. இன்னும் பெருசா பேசுற, அதெல்லாம் ஒன்றும் நினைக்காம பேசாம வா. நம்ம பையனுக்கு தெரிஞ்சா சும்மா இருப்பானா, சண்டை ஏதாச்சும் போடுவான். என்னவோ இந்த காலத்து பிள்ளைங்கள புரிஞ்சிக்கவே முடியல. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எதுவும் ஆகாமல் இருந்தால் சரிதான். என் புள்ள அதுலெல்லாம் நல்லா தெளிவா தான் இருப்பான். உன் வேலையை பாரு. என்னம்மா, 2 பேர் ரகசியமா பேசிக்கிட்டே வரீங்க? ஒன்றும் இல்லைல்ல, சும்மாதான். கீர்த்தி அக்கா, கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு இருக்கீங்களா? இருக்கேன் காயத்ரி. நீ? நானும் தாக்கா. சாரதா, உன் அண்ணன் வரேன்னு சொன்னானா? ஆமாங்க, நீங்கள் போங்க, உங்கள் பின்னாடியே நான் வந்துடுறேன்னு சொன்னார். என்ன, குடும்பத்தோடு வரானா இல்ல அவன் மட்டும் வரானா? இல்லைங்க, எங்கள் அண்ணி எல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். அதான் எங்கள் அண்ணன் மட்டும் வரதா சொன்னார். பாத்துக்க, கூட அந்த வாளும் வந்துரு போகுது. யாரு? பவித்ராவா? அதெல்லாம் ஒன்றும் வரமாட்டா, வேலையை பாருங்க. என்னம்மா பவித்ரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைல்ல, எல்லாத்தையும் கேட்பான். சரி, பேசாம வா, அவன் ஏதாச்சும் நினைக்காம. இந்த இடமா? இது செல்வி வீடு இருக்கிற ஏரியா வச்சே. இங்க என்ன விசேஷம் வேண்டு கிடக்கு? எப்பா அப்பா, இங்க என்னப்பா விசேஷம் வேண்டு கிடக்கு? யாருடைய விசேஷம்? பொறு, இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். என் ஃப்ரெண்டு வந்துருவான், அப்ப தெரியும் உனக்கு. ஐயோ, குழப்பறாரே. என்ன சேகரு, கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு ஜமாய்க்கிற? சின்ன பையன்தான் போல நினைப்பு. யாருடைய ஃபேனு? ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன் இல்ல? உனக்குதான் தெரியுமில்ல? தெரியும்பா. எங்க நீ மட்டும் வந்திருக்க? எங்க உன் குடும்பத்தை காணோம்? எல்லாம் வாராங்களே, காரு அங்கே நிப்பாட்டிட்டேன், உள்ள வரவே முடியல. ஏன் நாங்கெல்லாம் ஈஸியா வந்துட்டோம், நீ என்ன உள்ள வரலன்னு சொல்ற? இல்லல, அங்க 4-5 மாடு மேயுது, உள்ள வரவே முடியுது. அதான் அங்கே நிப்பாட்டிட்டு நாங்க மட்டும் இறங்கி வந்தோம். பின்னாடி வராங்க. அப்புறம் அவன் என் சின்ன பையன், பேர் கதிரு. ஓ சரி, என்னப்பா நல்லா இருக்கியா? நான் உன் அப்பாவோட ஃப்ரெண்டு, சின்ன வயசு ஃப்ரெண்டு. இப்பதான் உங்களெல்லாம் நான் பார்க்கேன். சொன்னார் அங்கிள், இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு எங்க கிட்ட உங்களை பத்தி. உங்களை எல்லாம் எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், நீங்க தான் எங்களை பார்த்தது கிடையாது. அப்புறம் அங்கிள், இங்க என்ன விசேஷம்? யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இங்க யாரோ பூ விற்கிறாங்களாமே, லட்சுமி, அவங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். என்ன, பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா?